குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கு எச்சரிக்கையாக ஒரு ஆபத்தை விளைவிக்க கூடியவருக்காக இந்த அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற எச்சரிக்கை என்பதனை இந்த அப்பன் உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன். அப்பன் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் நீ தெரிந்து கொள்ளும் ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சரி செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்றால் அது உன் வாழ்க்கையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தீர்வினை கண்டுபிடிக்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள். என் குழந்தையே, இந்த அப்பன் துணை கொண்டு இருக்கின்ற உனக்கு அறிவு வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளோடு அது வரும். நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு உதவிகளை செய்திருந்தாலும் அது அவர்களுக்கு போதாது அல்லவா? எவ்வளவுதான் நன்மைகளை அவர்களுக்கு செய்திருந்தாலும் அதற்கு ஒருபோதும் அது ஏற்படாது அல்லவா? எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னும் என்றும் எதையும் முன்னிடத்தில் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் அவர்களிடத்தில் அறிவு என்பது வரவே வராது. என் செல்ல குழந்தையே, இது போன்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் மனதில் எப்பொழுதும் கெட்ட எண்ணங்களே கூடிக்கொண்டிருக்கும். எவ்வளவு கொடுத்து முடியாது என்று என் பிள்ளை நீ இப்பொழுது ஓய்ந்து விட்டாய் அல்லவா? இதற்கு மேலும் இவர்களுக்கு செய்யத்தான் இயலாது என்று நீ ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் தீராத ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காலம் முழுவதும் இன்னொருவருடைய உதவியினால் வாழ்க்கை முன்னுக்கு வந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை உதவி கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் அவர்கள் மனதுக்குள் வேதனை ஏற்படுகின்றது. இந்த வேதனையோடு இவர்கள் வாழ்க்கையில் எடுத்தது என்ன நடக்கப் போகின்றது என்பதை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை வேதனையில் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவு. நீ இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். நமக்கு எதுவும் செய்யாதது இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது. நமக்கு செய்யாத இவர், நமக்கு உதவி செய்யாத இவர் என்றும் வேறு யாருக்கும் உதவி செய்துவிடக்கூடாது. இவர்கள் எப்பொழுதும் மேலோங்கி இருந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். மேலும் இவர்கள் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் முன் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அவர்கள் செய்த உதவி சிறு சிறு உதவிகள். அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகள் எல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் எதுவுமே அவர்கள் நினைவில் இல்லை. அவர்கள் செய்தது மட்டும்தான் அவர்களுக்கு நினைவில் இருக்கின்றது. நீயும் அவர்களிடத்தில் இருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்கள் இடத்தில் இருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது ஒரு அன்பு, ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாய். அதையும் கூட அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த குடும்பமே எந்த நேரமும் கூடி அமர்ந்து பேசிக்கொண்டு இருக்கின்றது. உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என் பிள்ளையே. இந்த அப்பன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை அழிக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட வேண்டும். உன்னை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எடுத்துவிட எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து அவர்களுக்கு உனக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்தாவது உன் மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு உன் கையில் எடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், நீ செய்த சிறு தவறுகள் என்று இதை மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை இவர்கள் காயப்படுத்துகின்றார்கள். இதையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ நெருங்கி போவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீ ஏதாவது ஒரு
இடத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பிடித்து விடுவாய் என்பதனால் அதை நீ அடையக்கூடாது என்பதற்காக இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் நல்ல நிலைக்கு அடையும் பொழுது அதை கண்டு மற்றவர்களுக்கு பொறாமை எண்ணங்கள் தானே வந்து விடுகின்றது அல்லவா? இந்த பொறாமையினால்தான் இவர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நீ இப்பொழுது அவருக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பதை அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இவர்கள் உனக்கு தீங்கு செய்வதற்காக நினைத்து அவர்கள் தலையில் அவர்களே கெடுதல் செய்ய துணிகின்றார்கள். அவர்களுக்கு எப்படி இதிலிருந்து கெடுதல் நடக்கின்றது என்பதை இந்த அப்பன் உனக்கு சொல்கின்றேன். இவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும், உன்னை அழிக்க வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் தீய வார்த்தைகளையும் தீய சொற்களையும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நடக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி அவர்கள் மேலும் மேலும் பல துன்பங்கள் வருவதற்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். நான் சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை அழிக்க இவர்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்து சதி திட்டம் தீட்டிக் கொண்டு இருக்கும் நேரத்தில் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கே மிக பெரிய கெடுதலை உருவாக்கிவிட்டார்கள் என்பதை கேட்கும் பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது என்று சாதாரணமாக சொல்லவில்லை. அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் நிச்சயமாக அழிந்து போவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் என்று இறங்கி சென்று இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று அவசியமும் கிடையாது. அவர்களுக்கு 1000 எச்சரிக்கைகளை நாம் கொடுத்து அதனை அவர்கள் கேட்கவில்லை. என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதை பற்றி அவர்கள் பெரிதாக சிந்திக்கவில்லை. தன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் பெரிதாக எண்ணம் தன்னை சுற்றி என எதுவும் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவனை அழிக்க மட்டுமே தன் மனதுக்குள் எண்ணம் கொண்டிருக்கின்ற இவர்கள் இப்பொழுது மற்றவர்களை யாரும் அவர்கள் அழிக்க தேவையில்லை, அவரின் வயலான அவர்களை அழித்து போகின்றது என்பதைத்தான் இந்த அப்பன் உனக்கு சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயத்தினால் நீ மனமுடைந்து போனதையும் உன் அப்பன் கண்டிப்பாக உனக்கு இல்லை மறுக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்காக முடிவுகளை நீ எடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கான முடிவு எல்லாம் எப்பொழுதுமே நீ சரியாக எடுத்திருந்தால் சில நேரத்திலும் இது போன்றவர்களுடைய தீய எண்ணங்களால் நீயும் வழி தவறி செல்வதற்கு துணிந்து விடுகின்றாய். நீயும் வழி தவறி செல்கின்ற நிலைக்கு நேரம் வந்து விடுகின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. எனக்கு நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சிந்தித்து என் பிள்ளை மனதால் நீ உடைந்து போனதை எல்லாம் உன் அப்பன் நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, என் நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடத்த பொழுது நீ மனமுடைந்து போனாயே. அப்பொழுதெல்லாம் இவர்கள் பட்ட கஷ்டத்தை இந்த அப்பன் நான் கண்டேன். சந்தோஷமாக படுகின்றது பாடங்கள் என்று சொல்லி உங்களுக்கான நேரம் வரட்டும் என்று நான் ஒதுங்கிதானே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றையும் அவர்கள் செய்து விட்டு போகட்டும். அவருக்கான சரியான சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான கஷ்டத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கான சோதனையை தேடி சென்று கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய எந்த நேரமும் இவர்கள் வீட்டில் இருந்து பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த கெடுதல்களை எல்லாம் தனக்கு எதிராக திருப்பி இருக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் எதிர்மறையாக உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருப்பவர்கள் இருக்கின்ற அத்தனை பேரும்
வேண்டாம் என்று உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். என்ன சொல்லி என் குழந்தை, நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவு பெற்று கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுது இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்களுடைய செயல்கள் எல்லாம் தானாகவே வெளியே வந்துவிடும். உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் அது அப்படியே வெளியே வந்துவிடும். நல்ல நேரம் வரும் பொழுது உனக்கான நன்மை அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நிச்சயமாக என் பிள்ளை, நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்காக நான் என்ன கொடுத்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு மீண்டும் உன் கையில் மீட்டெடுக்க கூடாத அது மீண்டும் உன்னிடத்தில் வந்து விடுகின்றது. எந்த நிலையில் இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் கொண்டிருக்கின்றார்களோ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தவறுகளுக்கு ஒரு பொழுதும் நீ ஒத்துழைப்பு கொடுக்காதே. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இவர்கள் செய்ய நினைத்தது மேலும் தண்டனைகளை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நீ அந்த குடும்பத்தை கண்டதுமே கண்டுபிடித்து விடுவாய், இதனை எல்லாம் செய்தது இவர்கள் தானே என்று. என் குழந்தையே, நம்பிக்கையோடு நீ செய்த எல்லா விஷயங்களும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காமல் நல்லதை நடத்தும் என்று நீ நம்பியது உண்மை என்றால் அது நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரம் நீ நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு இருக்கும் வரை என்றும் உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் மேலே இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடைந்து கொண்டே இருப்பாய் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரத்தில் இந்த தீய மனிதரின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் அழித்து விடாது. எதற்கும் கவலைப்படாதே. தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக தன் நினைத்த வெற்றியை அடையாமல் எங்கும் செல்ல மாட்டாய். நீ நினைத்ததை நடக்காத முடியாதா என்று இங்கு எதுவும் இல்லை. எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் கூட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நல்லது நடக்கும். நீ நினைத்து பார்த்து முடியாத அளவிற்கு பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொடுக்க வேண்டும். என் செல்லமே, கஷ்டத்தோடு கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனிமேல் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கே அறியாமல் உனக்குள் தைரியம் பிறக்கும். இந்த அப்பன் துணை இருந்தால் என் பிள்ளை அவரவர் நல்லதை செய்த உனக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். தீமைகள் செய்தவர்களுக்கு தானே தீமைகள் சென்று சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் வார்த்தைகள் உன் மனதுக்குள் நம்பிக்கையை விதைக்கின்றதா? அப்பன் கொடுக்கின்ற எச்சரிக்கை யாருக்கு என்று உனக்கு புரிந்ததா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்த என்றும் அவர்கள் அல்லவா இந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இனிமேல் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமே உன் வசமாக மாறப்போகின்றது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.